हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். இதான் மேடம் எங்க வீடு. வா. என்னடி காலிங் பெல் அடிக்குது? யார் வந்திருப்பாங்க? என் பொண்ணு போலீஸ கூட்டிட்டு வந்திருக்கா. உன்னால இனி ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஜெயிலுக்கு போறது உறுதி. ஒண்ணும் பண்ண முடியாதா? ஏய், யாருடி சொன்னது? என்ன ஏமாத்தின உன்ன இப்ப கொல்றேன்டி. உன்னை கொன்னுட்டு தாண்டி நான் ஜெயிலுக்கு போவேன். டேய் விடுடா. டேய் என்னையாடி ஏமாத்துற? ஏய் விடு. உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய் கதவை தரடா. டேய் ஏய் விடு. டேய் கதவை தரேன்னு சொல்றேன்ல. தர. விடுடா. சத்தடி. விடு. சார் நீங்க பின்னாடி போங்க. வா. சாவடி. இது என் சொந்த பிரச்சனை. என் பொண்டாட்டிய நான் அடிப்பே கொல்லுவேன். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நானும் உன்ன மாதிரி மிருகத்தை அடிப்பேன் கொல்லுவேன். அதை கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. ஏண்டா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா அவளை என்ன வேணாலும் செய்யலாம் நினைச்சிட்டியா நீ? தாலி கட்டிட்டா என்ன பெரிய இவனா நீ? இதுவே உன் பொண்டாட்டி உன்னை திருப்பி அடிச்சா என்னடா பண்ணுவே நீ? என்ன அடிக்க சொல்லு பாக்கலாம். அவளை இங்கே கொண்டே போட்டுருவேன். தொட்றா. எங்க தொட்றா. எங்க தொட்றா. கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா நீ? மேடம் நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்திட்டீங்க மேடம். இந்த வீட்டை எழுதி கொடுக்க சொல்லி என்ன சித்திரவதை பண்றா மேடம். இந்த வீட்டை என் பொண்ணுக்கு எழுதி கொடுத்துட்டேன்னு தெரிஞ்சதும் என்ன கொல்ல துணிஞ்சிட்டா மேடம். நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா என்ன கொன்றுப்பா மேடம். நான் செத்துட்டா என் பொண்ணு அனாதை ஆயிடுவா மேடம். மா ஒன்னும் பயப்படாதீங்க. இனிமே உங்க புருஷன் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. நான் பாத்துக்கிறேன். மேடம் இந்த டாடி வேண்டாம் மேடம். இவருக்கு அம்மா கொன்றுவார். இவரை பிடிச்சி ஜெயில போடுங்க. எப்ப உன் குழந்தை உன்னை பத்தி இந்த அளவுக்கு சொல்லுதோ நீ வாழ்றதுல அர்த்தமே இல்லடா. நீ எல்லாம் செத்த போனதுக்கு சமம். இங்க பாரு, இனி உன் அப்பாவால உங்க அம்மாக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்பவே இவரை ஜெயில போடுறேன். நீ பயப்படாத. சரி மேடம். அம்மா நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. மேடம் எடுத்துட்டு போங்க. உன் பொண்ணு அனுப்பி என்ன போலீஸ்ல மாட்டி விட்டல. உன்னை விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன். விடுங்க. விட மாட்டேன். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் மேடம். தாயில்லாமல் நான் இல்லை. சபா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. அம்மாவும் ஈஸ்வரி நம்ம கிட்ட நடிக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஈசு அதை ஒத்துக்கிற மாதிரியும் இருக்கு, ஒத்துக்காத மாதிரியும் இருக்கு. அம்மாவும் ஈஸ்வரிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. சரி, அவங்க முட்டா பையலா நம்மளை நினைக்கிற மாதிரி நம்மளும் முட்டா பையலாவே இருந்துருவோம். இருக்கட்டும், இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு தானே இவங்க நம்ம கிட்ட இந்த நாடகத்தை நடத்த முடியும். ஈசும் 1 மாசத்துல வேலையை விடுறேன்னு சொல்லிருச்சு. அந்த கெடுவும் இந்த கொஞ்ச நாள்ல முடிய போகுது. அதுக்கப்புறம் 2 பேரும் எப்படி நடிக்கிறாங்கன்னு பாக்குறேன். இப்ப போய் அம்மாட்ட கேட்டோம்னா அவங்க மனசு வருத்தப்படுவாங்க. பிள்ளைய ஏமாத்திட்டோமே நினைச்சு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். அவங்களுக்கு வேண்டாம்.
பார்த்துக்கலாம். அழகு, வாங்க பெரியம்மா. என்ன அழகு, ஒரே குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுதே, என்ன காரணப்பா? குழப்பமா இருக்கேனா? நான் குழப்பமா இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் ஈசுதான்னு உங்களுக்கு தெரியாதா பெரியம்மா? அவ தான் என் பேச்சை கேட்கறதே இல்லையே. என்ன சமாளிக்கிறதுக்காக அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நடிக்கிறாள்ல. என் கண்ணு முன்னாடி அம்மாவும் ஈஸ்வரியும் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்கன்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல, அப்போ கூட நான் நம்பலை பெரியம்மா. நான் உங்களை தான் தப்பாக நினச்சேன். ஆனால் நீங்கள் சொன்னது தான் உண்மைன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப நல்லவங்க பெரியம்மா. என் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் அந்த விஷயத்தையே நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நான் தான் புரிஞ்சிக்காம இருந்துட்டேன். ஆச்சரியமா இருக்குப்பா. நான் அவ்வளோ எடுத்து சொல்றப்ப கூட நீ நம்பவே இல்லை. ஆனா இப்ப நீயே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றியே, எப்படி அழகு உங்க அம்மா நடிக்கிறாங்கன்னு தெரிய வந்துச்சு உனக்கு? அதுவா, நீங்க சொல்ற ஒவ்வொன்றத்தையும் கேட்டு எனக்கே சந்தேகமா வந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் மறைஞ்சு நின்று பார்த்தேன் பெரியம்மா. அவளே அம்மா கூட சேர்ந்து நடிச்சதை பத்தி அம்மா கிட்ட சிரிச்சு சிரிச்சு போன்ல பேசிக்கிட்டு இருந்தா. நேரா அது என் கண்ணால பார்த்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நீ உடனே ஈஸ்வரி அங்கேயே கையும் களவுமா பிடிச்சு என்ன ஏன் இப்படி நடிக்கிற அப்படின்னு நீ கேள்வி கேட்டுக்கலாமேப்பா. ஏன் கேட்காம விட்டுட்டு வந்த அழகு? விட்டுட்டுலாம் வரல பெரியம்மா, நானும் அந்த இடத்துலயே வச்சு கேட்டேன் பெரியம்மா. ஆனா அவ இல்ல, ஒத்துக்கவே இல்லை பெரியம்மா. ஐயோ சின்னையா, நான் நடிக்கவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறான். சரி, அப்படியே நான் நடிச்சதாவே வச்சுக்கோங்க. அப்ப உங்க அம்மாவும் என் கூட சேர்ந்து நடிக்கிறாங்களான்னு என்னை அப்படியே எதிர்கேள்வி கேட்கிறா. சரி, உங்க அம்மாட்ட போய் உங்களால இதை கேட்க முடியுமா சின்னையான்னு என்னை கேட்கிறா. அப்படி கேட்டா உங்க அம்மாவையே நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அத்தை எப்படி அதை தாங்கிப்பாங்கன்னு என்னையே ஒரு மாதிரி மடக்கி அப்படியே என்னென்னமோ சொல்லி பயமுறுத்தி மிரட்டுறா பெரியம்மா. ஓ, அந்த அளவுக்கு கேடியா ஈஸ்வரி? சரி, ஒருவேளை இந்த அழகு நாம தான் அவங்க நடிக்கிறாங்கன்னு போட்டு கொடுத்ததா ஈஸ்வரி கிட்ட சொல்லிருப்பானா? அழகு, ரெண்டு பேருமே நடிக்கிறாங்கன்னு நான் தானே உன்கிட்ட சொன்னேன். ஆமா பெரியம்மா. நான் தான் உன்கிட்ட இதெல்லாம் சொன்னேன்னு நீ ஈஸ்வரி கிட்ட சொன்னியாப்பா? இல்ல பெரியம்மா, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. நான் தான் அவ பேசினதை மறைஞ்சிருந்து நேராவே பார்த்துட்டேனே. அப்புறம் எதுக்கு போய் நான் உங்க பேரை சொல்லணும்? அது மட்டும் இல்ல பெரியம்மா, நீங்க எனக்காக தானே இந்த உண்மையவே கண்டுபிடிச்சு சொன்னீங்க. உங்களை போய் நான் மாட்டி விடுவேனா? நல்ல வேலை அழகு, நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. இது எனக்கு போதும்பா. சரி, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? ஈஸ்வரி